இடங்கள் நம்மளுக்கு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் எங்களோட தோட்டம். இன்றைக்கி உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நல்லா கண்ணை பறிக்கிற கலரில் சிகப்பு கலரில் குண்டு குண்டாக 2 செர்ரி பழங்கள் வந்து நான் பொறிச்சிக்கிட்டேன். அப்புறம் இந்த கொய்யாப்பழம் வந்து கொஞ்சம் பழமாகட்டுமே அப்படிங்கிறதுனால பொறிக்கலை. மல்பெரிகளும் இன்னும் பழமாகட்டும் அப்படிங்கிறதுனால விட்டாச்சு. எங்கள் தோட்டத்தில் 2 கலரில் வெண்டைக்காய் இருக்குங்க. பச்சை கலர் இருக்குது, அப்புறம் இந்த சிகப்பு வெண்டைன்னு சொல்லலாமா, பர்பிள்னு சொல்லலாமா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் கலர் பாருங்கள். இது அவ்வளோ அழகாக இருக்குங்க. நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருந்தது. இடையில தோட்டத்தில் நான் சொல்லியிருக்கேன் மஞ்சள் கலர் பூக்கள் எப்போவுமே வச்சுருப்பேன். பாருங்கள் வெண்டைக்காயில் இப்போ பச்சை வெரைட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஊதா வெரைட்டி அதாவது சிகப்பு வெரைட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். ஆனால் ரெண்டுமே நல்ல காய்கள் வருதுங்க. செடிக்கு எந்த மருந்தும் அடிக்கலை, பஞ்சகாவியா மட்டும்தான் கொடுத்தேன். எந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா வருது. பஞ்சகாவியா நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு 15 ml 2 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா தெளித்து விடுங்க. உங்கள் தோட்டம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் மீன் அமிலமும் கொடுக்கலாம், அதுவும் அதே அளவில் கூட எடுத்து நம்ம கொடுக்கலாம். அப்புறம் நான் மண்புழு உரம் போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட சமையல் வர்ற அந்த காய்கறிகள், அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி எல்லாமே டீ கசடு இது எல்லாமே தான் நான் போடுவேங்க. வேறு செயற்கை உரங்கள் எதுவுமே வந்து தோட்டத்துக்கு நான் கொடுக்கறதில்ல. மண்புழுக்கள் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு மண் நல்லா வளமாக இருக்கும். இப்போ அவரைக்காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தான் அவரைக்காய்கள் வருது, நிறைய பூ வச்சுருக்கு. அதோட பூக்கள் வெள்ளையாக குட்டியாக அழகாக இருக்கும். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது, 4-5 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். ஊதா வரி, ஊதா நீலம், அதாவது பர்பிள் கலரில் வரி, அப்புறம் நீலம், வெள்ளை தக்காளியோட காய் கலர்லேயே ஒரு கத்திரிக்காய்ங்க. இங்கே பாருங்கள், இது தக்காளி காய் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்தா. ஆனால் நல்லா இதுக்குள்ளே சதை இருக்குங்க. இதோட பேர் என்னன்னு தெரில, ஏதாவது எக் பிளான்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்களான்னு. பச்சை மிளகாய்கள் நீலம் குண்டு ரெண்டுமே வருது. இந்த நீல கத்திரிக்காய்களும் நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு. ஒரு 4-5 கத்திரிக்காய்கள் மட்டும் நம்மளுக்கு இப்போ எடுத்து செய்கிற அளவுக்கு நல்லா முத்திருக்கு. நல்ல வெயிட்டுங்க, பலன்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஆனால் வந்து நம்ம மண்புழுக்கள் வந்து மண்புழு உரம் அடிக்கடி கொடுத்தேன். தக்காளிகள் வந்து எல்லாமே காய் வச்சுருக்கு. வெயிட் தாங்க முடியாமல் சில தக்காளி செடிகள், கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் கீழே விழுந்துட்டு தான் இருக்குது. எடுத்து கட்டி வச்சுருக்கேன். இது வந்து கேஷவர்த்தினி நாற்றுக்கள். இது தானாக வந்து காற்றுல விழுந்து வந்துருங்க. நம்ம அங்கங்கே விதையெல்லாம் போடவே மாட்டேன் நான். பார்த்திங்கன்னா பூ பாருங்கள், ஒரு லைட்டு வயலட், ஒரு டார்க் வயலட், 2 கலர். இது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள். 4 கத்திரிக்காய் இன்றைக்கி எனக்கு. மல்பெரி இன்னொரு கிளையில் கொஞ்சம் நல்லாவே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டியாக கடுகெல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். எனக்கு மல்பெரி பார்க்க பிடிக்கும். மல்பெரி இலைகள் வந்து பட்டுப்புழு வளர்த்துறதுல உபயோகிப்பாங்க. அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா மல்பெரிகளும் செரிகளும் பழமாக இருந்தது. 2 மல்பெரி 2 செரி பறிச்சாச்சு. எனக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 4 பறிச்சாச்சு பாருங்கள். 2 மல்பெரி 2 செரி. இன்றைக்கி கொய்யாப்பழம் நல்லாவே வந்து பழுத்துருச்சு. இதுக்கு மேலே விட்டால் நம்ம அணில் நம்மளுக்கு விட மாட்டார், அதனால் நம்ம பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழத்தை பொறிச்சிட்டேன். இந்த வெரைட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மாடி தோட்டத்தில் இருக்கும்போதே இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பழமும் நல்லா குண்டாக இருக்கும். அது போக மீதி வந்து கத்திரிக்காய் சட்னி கடைவோம் இல்லைங்களா, அதுக்காக நான் கத்திரிக்காய்களும் கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டேன். இது கத்திரிக்காய், பீர்க்கங்காய், தக்காளி எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கடையிறதுக்காக எங்கள் தோட்டத்திலேருந்து தக்காளிகளும் கத்திரிக்காய்களும் பொறிச்சாச்சு. அப்புறம் பாருங்கள், என்னோடய மஞ்சள் பூக்கள் பக்கத்துலேயே இருக்குது. அதுவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், அதுவும் பொறிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பூக்கள் வந்து அப்பப்போ மாற்றி வச்சுட்டே இருப்பேன். இந்த பூ வந்து நல்லா தாங்குங்க, 2 நாள் 3 நாள் நல்லா தாங்கும். செடிகளுக்கு நடுவில் பாலினேஷனுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கோட அறுவடை. ஒரு கூடையில் பாருங்கள் வெண்டைக்காய், கத்திரிக்காய் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குங்க. தக்காளி, ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தேன், ஒரு பக்கம்தான் பழமாக இருந்தது, இன்னொரு பக்கம் பழமாகலை. நம்ம அணில் வந்து பார்க்கல போல், அதனால் அது அப்படியே இருக்குது.
செரி பழங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் பழுக்க தயாராக இருக்கிற நிலையில் நிறைய செரி பழங்கள் இருக்குது. அப்புறம் காய்கள் பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக பச்சையாக ஷைனிங்காக வேக்சிங் பண்ண மாதிரி, வேக்ஸ் தடவுன மாதிரி இருக்குது பாருங்கள், அழகா. இது வந்து அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும். வெள்ளை லில்லி பாருங்கள், அழகாக ஒன்றே ஒன்று பூத்துருக்கு. எங்கள் தோட்டத்தில் பறித்த ஜாதி மல்லிப்பூ கட்டியாச்சுங்க.